மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஈரோடு மாவட்டம் காஞ்சிகோவிலில் இரவு 11 மணி வரை கடைகள் திறக்க அனுமதி உள்ள நிலையில் 10 மணிக்கே கடையை மூட சொல்லி வடமாநில தொழிலாளியை போலீசார் கடுமையாக தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிகோவில் பகுதியில் உள்ள ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்கு நேற்றிரவு 10-15 மணியளவில் காஞ்சிகோவில் காவல் நிலையத்தைச் சேர்ந்த மோகன்குமார் என்ற காவலர் சென்றுள்ளார். அப்போது கடை உரிமையாளர் வெளியே சென்று இருப்பதாக அங்கு பணியில் இருந்த வடமாநில தொழிலாளி கூறியுள்ளார். தொழிலாளியின் விளக்கத்தை பொருட்படுத்தாத அந்த காவலர் கடையின் முன்னிருந்த பொருட்களை லத்தியால் தள்ளிவிட்டு அங்கிருந்த ஊழியர்களை தாக்கியுள்ளார். மேலும் அந்த தொழிலாளியின் செல்போனை பறித்து, இது எனது சொந்த ஊர் விட்டு ஊர் வந்து பிழைக்கிறாயா என அவதூறாக பேசியும் மிரட்டியுள்ளார். இந்த அதிர்ச்சியூட்டும் காட்சிகள் அனைத்தும் கடையில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. தமிழக அரசின் தற்போதைய விதிமுறைப்படி உணவகங்கள் மற்றும் கடைகள் இரவு 11 மணி வரை திறந்திருக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அரசு அனுமதித்துள்ள நேரத்திற்கு முன்பாகவே கடையை மூட சொல்லி கட்டாயப்படுத்துவது சட்டப்படி தவறு. குறிப்பாக அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு தொழிலாளியை தாக்குவது மனித உரிமை மீறலாகும். இந்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி தீயாக பரவி வரும் நிலையில் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்திய காவலர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.